பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த உலகம் இன்னைக்கு ஒரு மனுஷனை வைத்துக்கொண்டு யாரையாவது ஒரு மனுஷனை பின்பற்றக்கூடும். இந்த உலகம் ஒரு மனுஷன் பின்பாக நடக்கக்கூடும். இப்ப புறஜாதிக்குள்ள பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவனுக்கு ஒரு வழிகள் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மனுஷனை பின்பற்ற வேண்டும், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனுடைய வழிகளை நடக்க வேண்டும் என்று உலக பிரகாரம் மனுஷன் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவன் பின்னால நடக்கக்கூடும். ஆனா தேவனுடைய பிள்ளையா இருக்க நமக்கு ஒரே வழிதான். நாம் பின்பற்றக்கூடியது உலகம் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவரே நாம் பின்பற்ற வேண்டும். வேத வாக்கியத்தின்படி அவர் எல்லாவற்றையும் முன்மாதிரியாக அவர் காண்பித்து அவர் வைத்து போனார். அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனா விசேஷமாக எந்த விஷயத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது இன்னைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போறோம். கடந்த வாரம் பெங்களூர் சபையில ஆவியானவர் சபைக்கு பக்தி வித்தி அடையும்படி இந்த வேதத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை வெளிப்படுத்தினார். அதையும் நாமும் அறிந்து கொள்ளும்படி, எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி அந்த கிருபை தந்ததுக்காக இயேசுக்கு நன்றி. இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமா நம்முடைய நாம் அவருடைய கால் சுவடுகளை தொடர வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஏன்னா உலகம் ஒரு மனுஷனை பின்பற்றும், அது தேவனுடைய சித்தப்படி இல்லாம அவன் இச்சைப்படிதான் பின்பற்றி போவான். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய கால் சுவடுகளை தொடர வேண்டும். அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். அவர் பேசினபடியே நாமும் பேச வேண்டும். அவர் என்னென்ன நன்மை செய்தாரோ நாமும் அதை செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி பின்பற்றுவது? இயேசுவை அறிந்தால் மட்டுமே நாம் அவரை பின்பற்ற முடியும். அவரை அறியாவிட்டால் எப்படி பின்பற்ற முடியும்? நாம் முதலாவது இயேசுவை அறிய வேண்டும், அப்போதுதான் அவரை பின்பற்ற வேண்டும். சோ முதல்ல வாசிக்கலாம், எந்த விஷயத்தில் நாம் அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய கால் சுவடுகளை தொடர வேண்டும் என்பதை முதலாவது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21 வாசிக்கலாம். 1 Peter 2:21 வாசிங்க. 1 பேதுரு. நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடி சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென், ஆமென். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அவர் வந்தது எதற்காக? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக பாடுகள் அனுபவிச்சார், தன் ஜீவனை கொடுத்தார். நமக்காக பாடுபட்டு நாம் எல்லோரும் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் சொல்றாரு. அவர் எப்படி மாம்சல பாடுபட்டாரோ அதே போல நாமும் அந்த வழிகளை பின்பற்ற வேண்டும். அதற்கு அவர் மாதிரியாக எல்லாமே வைத்து போனார். என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிச்சாரா? நமக்காக அநேக பாடுகள் அனுபவிச்சார். நம்ம விட நாம் அனுபவிக்கிற பாடுகள் ஒன்றுமே இல்லை என்பதை பார்க்க கூடும். அப்போ நாம் எந்த விஷயத்துல அவரை பின்பற்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ரிலாக்ஸ் ஆகி அவரு சுகமா அவர் ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்தாரா? இல்ல, அவருக்கு பாடுகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பாடுகள் இருந்தது. ஆனா எந்த விஷயத்துல அவருக்கு பாடுகள் இருந்தது, அந்த பாடுகள் நாம பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது வாசிப்போம். 1 பேதுரு 4:1-2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். ஆமென். கிறிஸ்து நமக்காக எப்படி பாடுபட்டாரா? மாம்சத்திலே பாடுபட்டபடியால். அவர் மாம்சத்துல எல்லா பாடுகளும் அனுபவிச்சதுனால நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டும்? அவருக்கு இருந்த சிந்தையே நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. எப்படி கிறிஸ்து நமக்காக மாம்சல் பாடுபட்டார் அல்லவா, அதே போல நாமும் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த சிந்தையோட நடக்க வேண்டும். இயேசு அறிந்து கொள்வதனால இந்த உலகம் என்ன நினைக்குது? இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவனுடைய நினைப்புகள் எப்படி இருக்கும்? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு எல்லாமே நன்மையாக முடிந்துவிடும். இவ்வளவு நாள் கஷ்டமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு எல்லாமே சுலபமா மாறிடும். ஏன்னா இயேசு என்னை ஆசீர்வதிப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தை நம்பிதான் இன்னைக்கு இயேசு தேடுறாங்க. இம்மைக்கு மாத்திரமே இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால்
எனக்கு எல்லா நன்மை கிடைத்து விடும், ஒரு வீடு வாங்கிடலாம், இல்ல கார் வாங்கிடலாம், என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இருந்து விடும் என்பதற்காகவே இயேசுவை தேடுவார்கள். அப்படி அல்ல. எப்போது வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதுதான் நமக்கு பாடுகள் உண்டு. கண்டிப்பா இயேசுவின் பிள்ளைகளுக்கு, உண்மையான இயேசுவின் பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. எப்படிப்பட்ட பாடுகள்? மாம்சத்தில் பாடுகள் உண்டு நமக்கு. ஆனா அப்படிப்பட்ட சிந்தை தான் நமக்கு ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் நமக்கு கூறுகிறது. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன், இப்ப நாம் எல்லாரும் மாம்சத்தில் பாடுபடுகிறோமா? மாம்சத்தில் பாடுபட்டால் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், எது வரைக்கும் நம்ம இந்த மாம்சத்தில் இருக்கிறோமோ அந்த காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காம, அப்ப நமக்கு மாம்சத்துல பாடுகள் இருக்கிறது. இயேசுவின் பிள்ளைகளா நமக்கு பாடுகள் இருந்தால் நாம் இனி வந்து மனுஷனுடைய இச்சையின்படி நம்ம பிழைப்பதில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை நாம் எப்படி இருப்போமா? விட்டு ஓய்ந்திருப்போம். அப்ப நமக்கு பாவம் இருக்காது, பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்போம். அப்ப நமக்கு மாம்சத்தில் பாடுகள் இருந்தால், நாம் மாம்சத்தில் பாடுகள் இருக்கும்போது பாவங்களை விட்டு விலகி இருப்போம், விட்டு ஓய்ந்திருப்போம் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அப்ப பாடுகள் வந்து சகிக்க வேண்டும், பாடுகள் உண்டு. அப்படிப்பட்ட சிந்தையை நமக்கு இருக்க வேண்டும். அப்ப இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொல்வோமாகில் இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. மறுபடியும் 1 பேதுரு 2:20 பார்க்கலாம். 1 பேதுரு 2:20 வாசிக்கலாம் மறுபடியும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். ஆமென். அதே போல நீங்க குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால், தரணி உங்க ஆடியோ மியூட் போடுங்க. ஓகே. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, ஒருவேளை நம்ம வந்து ஏதோ தவறு செய்து விட்டோம், தவறு செய்தது மித்தமாக நம்ம யாராவது தண்டிச்சா அதை பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? தப்பு செஞ்சிருக்கோம், அதனால தண்டனை உண்டு. தப்பு செய்ததுனால தண்டனை கிடைக்குதா? அப்ப பொறுமையோட கண்டிப்பா நம்ம சகிப்போம், சகித்துக் கொள்கிற தன்மை வரும். ஏன்னா நம்ம தப்பு செஞ்சுக்கோ நமக்கு நல்லாவே தெரியுதுனாலதான் அதுக்கு நம்ம எல்லாம் பொறுமையோட அமைதியா இருப்போம். அதனால கீர்த்தி கிடையாது. கீர்த்தி உண்டா? இல்லை. ஆனால் நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால், நான் நல்லது மட்டும் தான் செஞ்சு, தீமையே செய்யவில்லை, நன்மை மாத்திரமே செய்கிறேன், ஆனாலும் கூட பாடுகள் வந்துச்சுன்னா அது பொறுமையோடு சகிக்கும் போது அதுவே எப்படி இருக்குமா? தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அப்ப நன்மை செய்து பாடு அனுபவிச்சால் தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அதுதான் வெளியேற பெற்ற தேவனுக்கு முன்பாக பார்க்கிறோம். அப்போ நமக்கு பாடுகள் உண்டு. மாம்சத்துல நன்மை செய்தனால் நாம் பாடுகள் உண்டு என்று பார்த்தோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 3:14 வாசிக்கலாம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. ஆமென். பாடுகள் உண்டு என்று பார்த்தோம். இயேசுக்கு எப்படி மாம்சல் பாடுகள் இருந்தோம், நமக்கு பாடுகள் உண்டு. அப்படிப்பட்ட சிந்தை தான் நம்ம இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதே போல எது நிமித்தமாக பாடுகள்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால், அநீதி நிமித்தமாக பாடுகள் அல்ல, நீதி நிமித்தமாக, தேவனுடைய நீதி நிமித்தமாக, அந்த நீதியை வந்து பின்பற்றுவதனால, நீதியை தேடி அதை பின்பற்றுறதுனால, அதை வந்து படிப்பிக்கிறதுனால நமக்கு பாடுகள் உண்டு. நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் தான் பாக்கியவான்கள். யூ ஆர் தி பிளெஸ்ட் பீப்பிள். எதனால? நீ இயேசுவின் பிள்ளையா இருந்து அவருடைய நீதியை பின்பற்றுவதனால, பாடுகள் இருக்கிறதுனால நீதான் பாக்கியவான்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கும் நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம எதனால பாடுகள் உண்டு? நீதி நிமித்தமா பாடுகள் இருக்கிறதுனால ஒருபோதும் வந்து நமக்கு அச்சமும் பயமும் தேவையில்லை. ஏன்னா நாம தான் பாக்கியவான்கள். அதே போல இயேசு நாமத்தின் நிமித்தமாக நமக்கு பாடுகள் வரும், ஆனாலும் நம்ம தான் பாக்கியவான்கள். வாசிப்போம். அதே போல 1 பேதுரு 4:14 வாசிக்கலாம். 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அப்போ நாம எல்லாரும் இயேசு அறிந்ததுனால, இயேசு ஏற்றுக்கொண்டு ஒரே தேவனுடைய விசுவாசம் நடக்கும் போது நமக்கு நிந்தை உண்டு, அவமானம் உண்டு. அவன் நிமித்தமாக நமக்கு பாடுகள் உண்டு. நிந்திக்கப்படும் போது நம்ம தான் பாக்கியவான். ஏன்னா தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் எங்க இருக்கிறாராம்? நமக்குள்ள இருக்கிறார். உங்கள் மேல் தங்கி இருக்கிறதுனால நீங்கள் பாக்கியவான்கள். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார்.
அப்போ நமக்கு பாடுகள் இருக்கிறது இயேசு நாமத்தை நிமித்தமாக. ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கிறது? தேவனுடைய ஆவி இருக்கிறது. அதனால் நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா அவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அதனால் நம்ம மூலமா நமது நிமித்தமாக தேவன் மகிமைப்படுகிறார். ஆனா அவர்கள் நிமித்தமாக ஆண்டவர் தூஷிக்கப்படுகிறார். அப்ப நாம பாக்கியவான். ஏன்னா தேவனுடைய நாம மகிமைப்படுறதுனால நாம எல்லாரும் பாக்கியவான்கள். அதே போல இயேசு நாமத்தை நிமித்தமாக துன்பப்படுத்தி பலவித தீமை சொல்லும் போது உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு நாமத்தை நிமித்தமாக பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், பொய் சொல்லும் போது, குற்றம் சுமத்தும் போது, பொய் சாட்சி சொல்லும் போது நாம பாக்கியவான்கள். இதெல்லாம் மாசில் வருகிற பாடுகள் நமக்கு உண்டு. நமக்கு இப்படிப்பட்ட பாடுகள் உண்டு என்று இயேசு கிறிஸ்து முன்னதாகவே அறிவித்தார். அதை எச்சரித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு தேவை இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தது 1 யோவான் 2:6 வாசிக்கலாம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். ஆமென். அதே போல நான் அவளுக்குள்ள நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோனாகில் நம்ம எப்படி இருக்கணுமா? அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம பொய்யன்னு சொல்லி இருக்குது, வேத வாக்கியம் கூறுது. அப்படின்னா நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் நடக்கிறபடி நடக்காம வெறும் வாய் வார்த்தைனால நான் நிலைத்திருக்கேன்னு சொன்னா நம்ம பொய்யர்கள். அப்போ அவருக்குள்ள நிலைத்திருக்கேன் என்று சொல்வோமாகில் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அவர் எப்படி நடந்தாரோ அதே போல நாமும் நடக்க வேண்டும். அவர் எப்படி பேசினாரோ அப்படியே நம்ம பேச வேண்டும். அவர் என்னென்ன நன்மைகள் செய்தாரோ அப்படி நாமும் செய்ய வேண்டும். ஏன்னா அவர் இந்த பூமியில இருக்கும்போது அவர் நன்மை செய்கிறாராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். பிசாசுகளை துரத்தி நோய்களை குணப்படுத்தி கட்டுநூலை விடுதலையாக்கி அவர் நன்மை செய்தார். அப்படிப்பட்ட நன்மை நாமும் செய்ய வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை. ஏன்னா அவர் சுவிசேஷம் அறிவித்தார். அவர் சுற்றி திரிந்தார், பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து அநேக இடங்களுக்கு நடந்தே சென்று அவர் சுவிசேஷம் அறிவித்தது போலவே நாமும் அறிவிக்க வேண்டும். அப்ப அவருக்கு நிலைத்திருக்கேன் அப்படி சொன்னோம்னாக்கா நாம் என்ன செய்ய வேண்டாமா? அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணும். அப்போதான் அவருக்குள்ள நிலைத்திருக்கேன்னு சொல்லி அர்த்தம். அவர் செய்கிற மாதிரியே நாமும் செய்ய வேண்டும். அவரை கற்றுக்கொண்டு அவருடைய வழிகளை நாம் நடக்க வேண்டும். இயேசு எப்படி என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் அவருடைய வழிகள் நடக்கிறது. வாசிப்போம். எபேசியர் 5:1-2 வாசிக்கலாம். அதே போல ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ஓகே. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றலாகி. யாரை பின்பற்ற வேண்டுமா? தேவனை பின்பற்றலா ஆக வேண்டும், மனுஷனை அல்ல. தேவனை பின்பற்றி பிரியமான பிள்ளைகளா மாற வேண்டும். டியர் சில்ட்ரன் டு காட். ஒரு செல்ல பிள்ளைன்னு சொல்லி அர்த்தம். தேவனுக்கு எப்படி இருக்கணுமா? அவருக்கு பிரியமான பிள்ளைகளா மாற வேண்டும். அவர் மாறி அவரை பின்பற்றி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்த நம்மில் அன்பு கூர்ந்தது போலவே நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதே போல நாம என்ன செய்ய வேண்டுமா? அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் நமக்காக பாடுகள் அனுபவிச்சார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் பலியானார் நமக்காக, தம்மையை ஒப்பு கொடுத்தது போல. ஏன்னா நம்மில் அன்பு கூர்ந்ததுனாலதான் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அதே போல நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். சங்கீதம் 17:5 வாசிக்கலாம். சங்கீதம் 17:5. என் கால்களை வழியாதபடிக்கு என் நடைகளில் உமது வழிகளை சிறப்பெடுக்கும். ஆமென். தாவீது கூறுகிறார், என் நடைகள் உமது வழிகளை உறுதிப்படுத்தும், என் காலடிகள் வழுவி போகவில்லை. அப்ப நான் நடக்கிற பாதை வழிக போகக்கூடாது, வழுவி போகக்கூடாதுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், என் நடைகள் உமது வழிகளை உறுதிப்பட்டன. யாருடைய வழிகள்லாம்? தேவனுடைய வழிகளில் உறுதிப்பட்டதுனால என் காலடிகள் வழுவி போகவில்லை. அப்ப நாம் நடந்து போகிற பாதை எது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு 10 வருடம் 5 வருடங்கள் முன்பாக நாம் போகிற வழி எது என்று அறியாம போலதான் இருந்தோம். இயேசு வாயினால தான் சும்மா ஒரு வார்த்தைக்காக தான் அறிந்தோம் தவிர
அவருடைய கற்பனை அறியாமல் தான் ஒரு காலத்துல இருந்தோம். அதை அறிந்து அவருடைய கற்பனை அறிந்த பிறகு நாம் கை கொள்ள ஆரம்பித்தோம். அன்னைக்கு நம்முடைய வழிகள் இருளா இருந்தது. நாம் போகிற வழி நாம் அறியாம இருந்தோம். ஆனா இன்று நாம் அறிந்திருக்கிறதுனால நம்முடைய நடைகளை அதே போல நம்முடைய வழிகளையும் அவர் உறுதிப்படுத்தப்பட்டதுனால நம்முடைய கால்களும் அதே போல வழியை போகவில்லை. ஏன்னா அவருடைய வார்த்தையினால் நம் நடைகளை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதனால் நம்முடைய காலடிகள் அவரை பின்பற்றி நடக்கும்போது, தேவனுடைய வழிகள் நடக்கும்போது நம்முடைய கால்களும் வழி போவதில்லை என்று பார்க்கிறோம். பவுல் பாருங்க, அநேக இடங்களை பார்க்கலாம். பவுல் ஒரு முன்மாதிரியாக, சாட்சியாக அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா தான் பட்ட அந்த நிந்தைகள், உபத்திரங்கள் எல்லாமே ஒரு சாட்சியா எழுதியிருப்பாரு. இது எல்லாம் எதற்காக? தன்னை வெளிப்படுத்தும்படி பவுல் அதை கூறவில்லை. ஏன்னா ஆவியானவர் அதை ஏன் வெளிப்படுத்திருக்கிறாரு? நாமும் அதே போல பாடுகள் இருக்கும், பவுல் அனுபவித்தது போல நமக்கு இருக்கும் என்பதை அதை உதாரணமாக காண்பிக்கும்படி நமக்கும் அது முன்மாதிரியாக அது வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 11:1 பார்க்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றி ஆமீன். பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போலவே நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். பவுல் அதுக்கு முன்பாக எப்படி இருந்தார்? சவுலா இருந்தார். சவுல் தேவனை அறியாம ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு போர் சேவனா தான் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினார். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிற, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? தேவனுடைய சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் சவுலு. பிறகு தேவன் சவுலை தெரிந்து கொண்ட பிறகு சவுலு பவுலாக மாறி தேவனுக்கு முன்பாக தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். கிறிஸ்துவை எவ்வளவு அவர் தேவனுடைய சபையை துன்புறுத்தி எதிர்த்து நின்றானோ அதுக்கு ஈக்குவலா, அதை விட அதிகமாய் தேவனுடன் நடக்க ஆரம்பிச்சார் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்வதை பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போலவே நீங்களும் என்னை பின்பற்றுகளா இருங்கள். பவுல் அவர் நடக்கிற நடைகள் எல்லாமே தேவனுக்காக சாட்சியாக நாம் மறிக்கவும் ரெடின்றது உறுதிப்படுத்திக் கொண்டுதான் நடந்தார். அவர் நல்லாவே தெரியும் அவருக்கு மரணம் வரும். ஏன்னா அவருக்கு எல்லாம் போகிற இடங்கள்லாம் எதிர்ப்பு இருந்தது. அதான் அநேக இடங்கள் சாட்சி கூறுகிறார். நான் அநேக இடங்கள்ல போகும்போது சில நேரங்கள் பசியில் இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், தூக்கம் இல்லாம இருந்தேன், காவலில் இருந்தேன், 3 தரம் விழாவினால் அடிக்கப்பட்டேன் என்று அவர் பட்ட பாடுகளை குறித்து சொல்லுகிறார். ஆனா அதை சந்தோஷமாய் என்கிறேன் சொல்லிதான் கூறுகிறார். இதுல நான் மேன்மை பாராட்டுகிறேன், இதுல இப்படிப்பட்ட உபத்திரத்திலே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் கூறுகிறார். ஏன்னா இதெல்லாம் சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஐ பேர் த மார்க்ஸ் ஆஃப் த கிரைஸ்ட் அப்படின்னு பவுல் கூறுகிறார். ஏன்னா அவர் கிறிஸ்துக்காக அநேக பாடுகளை அனுபவிச்சத அது சந்தோஷமாக தான் எழுதியிருக்காரு. இதனால நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட, இவ்வளவு அவமானப்பட்ட அப்படின்னு சொல்லி தன்னை துக்கப்படுத்தி கொண்டு எழுதவில்லை. அது சந்தோஷமாக சாட்சியாக தான் கூறுகிறார் அவர். ஏன்னா அவர் நடந்தது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பின்ன நடக்க ஆரம்பிச்சார். சவுல மாறின பிறகு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சார். அப்போ சாகவும் நான் தயாராக உள்ளேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்து அவர் நடந்தார். அதான் சொல்றார் பவுல், நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறோனோ அதே போல நீங்களும் என்னை பின்பற்றி வாருங்கள், நீங்களும் என்னை பின்பற்றி இருங்கள் என்று பவுல் புத்தி கூறுகிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 4:14-16. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். பாருங்க, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. பாருங்க, பவுல் எழுதும்போது சொல்றாரு, நான் உங்களை வெட்கப்படுத்தணும்னு சொல்றதுக்காக இதை நான் சொல்லல, ஆனா நீங்க எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு 10,000 உபாத்திரங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட தகப்பமார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் தான் இருந்து, எப்படியாவது நீங்கள் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு பாரம் அன்னைக்கே இருந்தது.
கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால உங்களை நான் பெற்றேன் சொல்லி பவுல் கூறிவிட்டு, ஆகையால் என்னை பின்பற்றலாய் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரு கம்ப்ளீட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு முழுசா வந்து தன்னை ஒப்பு கொடுத்து அவர் இயேசுவை பின்பற்றதெல்லா மாறினார். அப்போ நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ பாடுகள்ல பங்குள்ளவர்களா இருந்து அதே போல உங்களுக்கு பாடல இருக்கும். அதே போல நீங்களும் வந்து என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி பவுல் கூறுகிறார். வாசிப்போம். பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 5-8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆமென். நமக்கு யாருடைய சிந்தை இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவது. வேறு சிந்தை இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல இருந்தது வேறு சிந்தைகள். நாம் நடந்து கொண்டோம் நம் இச்சையின்படி மாம்சத்துல நமக்கு இஷ்டமானதை செய்து கொள்ளும்படி என் மாம்சம் சொன்ன காரியங்களே நாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப இயேசு அறிந்த நாம் அவருடைய கால் சூழலை தொடரும் போது அவருக்கு எப்படி சிந்தை இருந்தோ அதே சிந்தை நமக்கு தான் இருக்க வேண்டும். அவர் என்ன சிந்திக்கிறாரோ அது எதுல செஞ்சாரோ அதே போல நாமும் அந்த சிந்தையோடு இருந்து நாம செய்ய வேண்டும். அதுதான் தேவனை விரும்புகிறார். ஏன்னா அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் கூட பாருங்க, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாம, ஏன்னா அவர் தேவனுடைய ரூபமா இருந்தார், தேவனுக்கு சமமா இருந்தாரு, அவர் தான் தேவன், மாம்சல் இருந்தாரு. ஆனா அது கொள்ளையாடின பொருளா எண்ணாம எப்படி இருந்தார் பாருங்க. தம்மை தாமே வெறுமை ஆக்கினார். அவரு அடிமை ரூபம் எடுத்துதான் அவரு மனசு சாயலாம் வந்தார். அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் அவரு, வானத்தம் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் அவரு, ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை உள்ள தேவன் அவர். ஆனா தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இயேசு என்ற பெயர்ல வெளிப்பட்டார். அவர் மனுஷ ரூபாய் காணப்படும் போது கூட மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தராகி தம்மையே தாழ்த்தினார். இப்படிப்பட்ட சிந்தை நமக்கும் இருக்க வேண்டும் என்று ஆவின சபைக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி முழுவதுமாக தாழ்த்தி அவர் அடிமை ரூபம் எடுத்து தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார். எது வரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி அவர் நடந்து கொண்டது போலவே அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்று அதனாலதான் வசனம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அவர் எப்படி இருந்தாரோ தாழ்த்தி சிலுவையில் மரண பரிந்தம், அதே போல முடிவு பரிந்தும் நாம அதே சிந்தையுடன் நடக்க வேண்டும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் வையப்படும் போது வையவும் இல்லை, அவரை தூஷித்தாங்க, அவரை பரியாசம் பண்ணாங்க. ஆனா ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை, அவர் கோபம் படவில்லை. அவர் சிலுவையில் அறைந்த போது 2 திருடர்கள் இருந்தாங்க, கள்ளர்கள். ஆனா ஒருவன் விசுவாசித்தான், ஒருவன் பரியாசம் பண்ணினான். ஆனா அவர் வருத்தப்படவே இல்லை. அவரை தூஷித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, அவரை கொலை செய்தார்கள். ஆனாலும் தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையில் மரண பரிந்தும் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தார். அவருக்கு பாடுகள் இருந்தது, மாம்சத்தில் எல்லா பாடுகளும் அனுபவிச்சார். அதே போல அப்படிப்பட்ட சிந்தை நமக்கும் இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஆனா யார் ஒரு சீஷன் என்று நம்ம சொல்லக்கூடும்? உண்மையில ஒருத்தனை சீஷன் சொன்னா அவன் யார சொல்ல முடியும்? அவர் கற்பனை பண்ணி நடக்கிறான் தான் சீஷனா இருக்க முடியும். குருவின் இடத்தில் கற்றுக்கொண்டு சீஷனா மாறுகிறவன் உண்டு. ஆனா நமக்கு குரு யாரு? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு குரு. அப்போ குருவான இயேசுவை பின்பற்றும் போது நாம் அவரிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். யோவான் 13:35 வாசிக்கலாம். 13:35. நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமீன். ஆமேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால், ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருந்தால், சபை ஐக்கியத்துலதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, முக்கியமா சபையில நம்ம இருக்க வேண்டும். இதுதான் வசனப்படி பாத்தீங்கன்னா ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். பிரிவினைகள், வம்பும், புத்தியினமான பேச்சுகள், மனஸ்தாபங்கள் எதுவும் இல்லாமல் ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். பார்க்க என்ன சொல்லுவாங்க? இவங்கெல்லாம் இயேசு சீஷர்கள், இயேசுவை போலவே பேசுகிறார்கள், நடந்து கொள்கிறார்கள்,
இவங்க ஒரே ஐக்கியம் இருக்குது, ஒரே மனது இருக்குது. அன்னைக்கு ஆதி திருச்சபை அப்படிதான் இருந்தது. இன்னைக்குதான் வந்து இந்த 100 வருஷமா வந்து விழுந்து போயிடுச்சு. எல்லாமே வந்து பிரிவினைகள், அதாவது வாக்குவாதங்கள், வம்பு, புத்தியீனமான தர்க்கங்கள், இன்னைக்கு சபைகள் வந்து இன்னைக்கு தவறான போதகங்கள் திசை மாறிக்கொண்டு காசுக்கு அடிமையா போய்விட்டது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபைகள் அப்போஸ்தலர்களை வாசிக்கும் போது அன்னைக்கு ஒரு மனதோடு தான் எல்லாம் செயல்பட்டாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி வந்து வேதத்தை வந்து அதிகமா ஆராய்ந்து பார்த்து பக்தி யுக்தி உண்டாச்சு. அங்க 3000 பேர் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். ஒரு மனது இருந்தது. சபை வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து சாட்சி பெற்றதுன்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு இந்த வருடங்கள் பார்க்கும்போது இது கடைசி காலகட்டத்துல, அதாவது லௌகிக இச்சையோடு இன்னைக்கு சபை வந்து காசுக்கு அடிமைப்பட்டு இன்னைக்கு சத்தியத்தை அறியாதபடிக்கு, சத்தியத்தை வந்து அநியாயத்தினால் அடைக்க வைக்கிற அவபக்தி உண்டா இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஆனா நாம வந்து எப்படி இருக்கணுமா, அதில் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி, நம்மளை பார்த்து சீஷர்கள் என்று சொல்வார்களால் நம்ம சீஷர்கள் போல நடந்துக்கணும். யார சீஷன் சொல்ல முடியும்? குரு இடத்தில் கற்றுக்கொண்டவன் சீஷன். தானா சீஷனா ஒருத்தன் உருவாக முடியாது. அப்ப இயேசு நமக்கு குருவா? வாசிப்போம். யோவான் 8:31 வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். யார் சீஷனா இருக்க முடியுமா? ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அப்போ அவருடைய உபதேசத்தில் முதல்ல நிலைத்திருக்கணும். நம்ம எல்லா வசனத்தையும் ஆராய்ந்து பார்த்து இயேசு அறிந்து கொள்ளும், வேதத்தை அதிகமா வாசிக்கிறோம், கேட்கிறோம், வந்து என்ன பண்றோம், கடைபிடிக்கிறோம். இதெல்லாம் செய்யும் போது நிலைத்திருக்க முடியும். வசனமே கேட்கறதுல வாசிக்க மாட்டேன், கை கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் சீஷனா மாற முடியாது. அப்ப இயேசுக்கு நான் சீஷனா மாறணும்னா, இயேசுதான் நமக்கு குருவா இருக்கிறாரு. அப்ப குரு இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பேசுகிற வார்த்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதை அதை வந்து கை கொள்ளும் போது அங்க சீஷனா மாற முடியும். உலக பிரகாரமான ஒருத்தன் என்ன பண்ணுவான், அவன் கற்றுக்கொள்ளும்படி அவன் தனக்கு உலக பிரகாரமா ஒருத்தனை பார்த்து குருன்னு போயிட்டு அவன் என்ன பண்ண, ஒரு சீஷன் போய் அவன்கிட்ட கற்றுக்கொள்வான். அப்போ அவன் கற்றுக்கொள்வது எல்லா பிரயாசப்பட்டு அவனை போலவே அவன் செயல்படுவான். அப்போ நமக்கு குரு யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் குரு. அப்போ அவரிடம் கொள்வது ரொம்ப அவசியம். அப்போ உபதேசம் நிலைத்திருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம எப்படி இருப்போம்? சீஷனா இருப்போம். அவருடைய உபதேசத்தை கற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருந்தால் நாம வந்து சீஷர்கள் என்று உலகம் பார்த்து சொல்லுவாங்க. நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நானும் முதல்ல இயேசுவை போலவே மாற வேண்டும். அப்ப குரு இடத்தில் கற்றுக்கொண்டு ஒரு சீஷனா மாறி குருவை போலவே நம்ம பேச வேண்டும், நடக்க வேண்டும். செய்யும் போது நம்மளை பார்த்து இவங்க இயேசு சீஷர்கள்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்து சொல்லுவாங்க, இவங்க எல்லாருமே இயேசுவோட இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாட்சி கொடுத்தாங்க. அவங்கள இயேசுவோட இருந்த சீஷர்கள் எல்லாருமே அவங்க எல்லா விதமான காரியங்களை செய்யும் போது, இயேசுவை அறிந்து கொண்டு நடக்கும் போது, போதிக்கும் போது கூட இவங்க இயேசுவோட இருந்தாங்களே சொல்லி அவங்களே அறிந்து கொண்டாங்க. அப்ப நம்மளே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் பிள்ளைகளா மாறி உபதேசம் நிலைத்திருந்தால் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று அநேகர் பார்த்து அறிந்து கொள்வார்கள் சொல்லி பார்க்கிறோம். உபதேசம் நிலைத்திருந்தால் மட்டுமே. அதே போல நம்மளை பார்த்து யாரும் குருன்னு சொல்லக்கூடாது. நமக்கு குரு ஒருத்தர் தான். குரு என்று அழைக்கப்படாதிருங்கள். ஏன்னா கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குரு. நமக்கு குரு இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒருத்தர் தான் குருவா இருக்க முடியும். இந்த பூமியில ஒருத்தரும் குரு என்று சொல்லக்கூடாது. அப்போ நாம எப்படி இருக்கணுமா, அவருக்கு சீஷரா இருக்க வேண்டும். அதே போல அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன்னு சொல்றவன் எனக்கு அவர் கற்பனை பண்ணி நடக்கலன்னா மெய்யாக சீஷனா இருக்க முடியாது. அதே போல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 15:4-8 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் 15 நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே சிஸ்டர், உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். சார் வாய்ஸ் கட் ஆகுது. வேற யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. வாய்ஸ் கட் ஆகுது சிஸ்டர். நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
நானே திராட்சை செடியில், நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு. போதும். ஓகே, நம்ம வாஸ்தவம் இதுக்கு முன்பாக அவருக்குள் நிலைத்திருக்கேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். எப்போது ஏசப்பா சொல்றாரு எண்ணில் நிலைத்திருங்கன்னு சொல்றாரு, அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டுமா? அப்போ நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், எனக்குள்ள நிலைத்திருந்தா நானும் உங்களுக்கு இருப்பேன். ஏன்னா கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானா கனி கொடுக்காதது போல நீங்கள் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது உங்களால. ஏன் கனி கொடுக்க முடியாதது? சில பேர் கனி கொடுக்க முடியல, அது காரணம் பாத்தீங்கன்னா இந்த வசனப்படி பாத்தீங்கன்னா அவருக்குள்ள நிலைத்திருக்க முடியல. அப்போ அவருக்குள்ள நிலைத்திருக்காவிட்டால் கொடிக்கு பலன் கொடுக்க முடியாது. ஏன்னா கொடி எப்படி அது திராட்சை செடியில இருந்தாதான் அதுக்கு பலன் கொடுக்க முடியும். கொடி நிலைத்திருக்காவிட்டால் அது தானா கனி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஒருவன் எண்ணிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ நாம இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்தால் மட்டுமே கனிகளை கொடுக்க முடியும். அவர் நமக்கு நிலைத்திருப்பாரு, அப்போதான் கனி கொடுக்க முடியும். ஏன்னா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு ஏசப்பா. அப்போ நாம அவருக்குள்ள நிலைத்திருந்தால் அவர் நமக்குள்ள நிலைத்திருப்பாரு. நிலைத்திருப்பது என்பது என்ன? அவர் வசனத்தை அவர் உபதேசத்தை நிலைத்திருக்கதான் முக்கியமா பார்த்தோம். அவருடைய வசனத்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்று மாத்திரமல்ல, நிலைத்திருப்பது என்பது ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிறது. அவர் வருகை மட்டும் நிலைத்திருக்க வேண்டும். முடிவுபடுத்த நிலைத்திருப்பது ரட்சிக்கப்படுவான். அப்போ இன்னைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்தால் கனி கொடுப்போம். அந்த ரட்சிப்பை நாம கடைசியில நமக்கு ஒரு கிஃப்டா கிடைக்க போகுது. அதுதான் ரட்சிப்பு, முடிவு நிலைத்திருந்தால். அப்போ ஒரு நிலைத்திராவிட்டால், ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்து நிலைத்திராம போயிட்டோம்னா என்ன நடக்குமா? வெளியில எரி உண்டு கொடியை போல அவன் எரி உண்டு உலர்ந்து போய்விடுவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இது இயேசுவின் வருகையில நடக்க போற காரியம். அவருக்குள்ள நிலைத்திராவிட்டால் அவர் வரும்போது வெள்ளாடு செம்மறியாடுன்னு 2 பேர் செப்பரேஷன் பண்ண போறாரு. கோதுமை பதரை என்று ஊமைகளை பார்த்தோம். பதரை என்ன பண்ண போறாரு? அவர் சுட்டெரிப்பாரு. சுட்டெரிக்கும்படி அது களைகளை அந்த பதரை கட்டி போடுவார்கள். கோதுமையோ பதரை சேர்க்கப்படும், கலைஞர் சேர்க்கப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அவர்கள் நிலைத்திருக்காவிட்டால் கொடி உலர்ந்து போய்விடும். அது சுட்டெரிப்பு தான் அது முடிவு. அக்னியில போடப்படுவார்கள், அவைகள் எரிந்து போகும். இது ஊமையா இயேசுவா பேசுறாரு. அப்போ நாம அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும், அவர் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு எக்ஸாம்பிள செய்து காட்டினாரு. அதை நாமும் செய்ய வேண்டும் மாதிரியாக. அதே போல செய்யணும் சொல்ல அது மாதிரியாக நமக்கு காண்பிச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த விஷயத்துல அவர் செய்தது போல நாமும் செய்யணும் சொல்லி காண்பிச்சான்னு பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரத்துல 13-15. யோவான் 13:13-15. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமென். அங்க அவர் பேதுருவை கால்களை கழுவும் போது நம்ம அதை பார்க்கிறோம். ஏன்னா கழுவிட்டு சொல்றாரு, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்க சொல்லுகிறது சரிதான், நான் போதகன் தான், ஆண்டவர் தான் சொல்லி அவரே சொல்றாரு, நான் அவர் தான் சொல்லிட்டு ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். ஏன்னா அவர் யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரு குமாரன் என்று இயேசு என்ற பெயர்ல வெளிப்பட்டிருக்காரு மாம்சத்துல. ஆனா அவரே என்ன பண்றாரு? தன்னை தாழ்த்தி அதான் சொல்றாரு, ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்களுக்கு கால்களை கழுவது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து அது முன்மாதிரியாக செய்து காட்டுறாரு. நானே இதை செய்யறேன், அப்படி இருக்கும்போது நீங்க அதிகமா செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறாரு. இதை அதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றாரு. இது மாதிரியை காண்பிக்கிறேன், இதேதான் நீங்க செய்யணும்னு சொல்லி சொல்லாம இது ஒரு மாதிரியா செய்து காட்டுறாரு. ஏன்னா அங்க செய்யப்படுகிறது எதனால செய்யறாரு பாத்தீங்கன்னாக்கா,
அது அவரை தாழ்த்தும்படிதான் செய்து காட்டுறார். அந்த தாழ்மை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த தாழ்மை வெளிப்படுத்தும்படி அவரை செய்து காண்பிக்கிறார். அதான் சொல்றாரு, நான் செய்தது போலவே நீங்க செய்யும்படி இது உங்களுக்கு மாதிரியாக காண்பிக்கிறேன், நீங்களும் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த தாழ்மையை வெளிப்படுத்தும்படி அதை செய்து காட்டுறாரு. அதே போல செய்யணும்னு சொல்லல, அது ஒரு மாதிரியாக தான் செய்து காண்பிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய கால் சோடுகள் தொடர்கிற நாமும் கூட அவர் எப்படி தன்னை தாழ்த்தி ஆண்டவர் போதகரமாகி அவரே அப்படி செய்யும் போது நாம செய்யக்கூடாது. கண்டிப்பா அந்த தாழ்மையை நமக்கு வேண்டும் இயேசப்பா அதை காண்பிக்கிறார். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து செய்து காட்டுறாரு. இதை அவர் ஞானஸ்நானம் பெறும்படி கூட அவர் யோதா நதியில் இறங்கும் முன்பாக யோவான் ஸ்நானம் தடுக்கிறார். அப்ப என்ன செய்யறாரு? இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றதா இருக்குது, என்னை தடுக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் பெறணும்? அவர் சர்வ வல்லமை கர்த்தர் அல்லவா? ஆனா அவர் முன்மாதிரியாக எல்லாவற்றையும் அவர் செய்து காண்பிக்கிறார். அவர் இந்த பூமியில இருக்கும்போது அவர் நன்மை செய்தான்னு சொல்லி பார்க்கணும். இப்படிப்பட்ட நன்மையை செய்து காண்பித்து இது நாமும் தொடர வேண்டும், இதே போல நாமும் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாக காண்பிக்கிறார். அவர் கால்களை அதே போலதான் கழுவி அதை மாதிரியாக நீங்கள் செய்யுங்கன்ற அதை காண்பிக்கிறார் ஆண்டவர். அதே போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 38 வாசிக்கலாம். 10:38. ஒருத்தர் வாசிங்க. வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அந்த பூமியில இருக்கும்போது? ஓகே, கொஞ்சம் மியூட் போட்டுங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது எப்படி இருந்தாராம்? நீங்க சாட்சி கொடுக்குறாங்க பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணதுனால அவர் என்ன செஞ்சாராம்? தேவன் அவரோட கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறாராயும் என்ன செஞ்சார்? நன்மை செய்தார் இயேசு கிறிஸ்து. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவர்களாயும் சுற்றி திரிந்தார் அவர். அது சும்மா இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து 33 வருஷம் அந்த பூமியில இருக்கும்போது நன்மை செய்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சார். நன்மை செய்யும்படி அவர் சுற்றி திரிந்தார். நடந்தே வந்து அவர் எல்லா இடங்களும் போய் நன்மை செய்தாராம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெருசலம், கலிலியா, அதே போல யூதயா, இந்த இடத்துலலாம் அவர் சுற்றி திரிந்தார் அவர் நன்மை செய்யும்படி. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தூரம் தான் இருக்கும். அது 1 மைல் 2 மைல் இல்ல, கிட்டத்தட்ட 100 மைல் தாண்டி தான் போகணும். சில நேரங்கள் அவர் நடந்தே போவார் சில மைல் தூரம். சில நேரங்களை வந்து அவரு கப்பல்ல வந்து பயணம் செய்வார். கப்பல்னாக்கா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்குதான் வந்து வேகமா போகக்கூடிய கப்பல்லாம் வந்துடுச்சு. இதுக்கு நவீன கப்பல்கள். அன்னைக்கெல்லாம் வந்து பாய்மர கப்பல்கள். அது மெதுவாக தான் நகர்ந்து ஒவ்வொரு படியா வந்து நிமிஷமாக அந்த காத்து எப்படி வீசுகிறதோ அதன்படிதான் வந்து நகர்ந்து போகும். அது பல நாட்கள் ஆகும். சில நேரங்கள்ல அவர் நடந்து போனாலும் சரி பல நாட்கள் ஆகும், நடந்தே போவாங்க. இயேசு கிறிஸ்து அவர் சும்மா இல்லை, அவரு நமக்காக பட்டுந்து அவர் நன்மை செய்யும்படி நடந்தே சுற்றி திரிந்தார். அவர் ஒவ்வொரு பட்டணமும் கலிலேயா, யூதயா, சமாரியா இங்க எல்லாம் நடந்தே போய் அவர் சுவிசேஷம் அறிவித்தார், நன்மை செய்தார், பிசாசுகளை துரத்தி நோய்களை குணப்படுத்தினார். ஆனா இன்னைக்கு அதிகமா நாம அதே போல அவருடைய பிள்ளைகள் நாம அந்த கால்ச்சோடியில் தொடரும்படி அவர் நமக்கு அறிவித்துகிறார். நாமும் அதே போல வந்து அவர் பின்பற்ற வேண்டும். அதே போல நாமும் சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை என்று பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா மத்தேயு 9:35 பார்க்கும்போது இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்தே போனார். அவர் சகல பட்டணத்தையும் கிராமத்தையும் என்ன பண்ணார்? சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களை பிரவேசித்து உபதேசம் பண்ணி ராஜேஷன் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் நடந்தே போய் பட்டணங்கள், அநேக கிராமங்கள், 1, 2 இல்ல, பக்கமா இல்ல, சில மைல் தூரங்கள் நடக்க வேண்டும். ஒரு 180 மைல் 100 மைல் தொலைவுல இருக்கும். எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊரும் வந்து போக வேண்டும். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு யூதயா, சமாரியான்ற பட்டணம் இன்னைக்கு பாக்குறீங்க. அந்த வெஸ்ட் பேங்க், ஈஸ்ட் ஜெருசலம் இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த பெயர்கள், இது எல்லாமே டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும். இது எல்லா இடங்களையும் இயேசு கிறிஸ்து நடந்தே போனார் என்று பார்க்கிறோம். நடந்தே போய் சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களுக்கு நன்மை செய்தார். எப்படிப்பட்ட நன்மை? வியாதிகளை நீக்கி நோய்களை குணப்படுத்தி அவர் சொஸ்தமாக்கினார். அதே போல அவருடைய பிள்ளைகளை நாமும் செய்ய வேண்டும். அதனாலதான் நமக்கு அதிகாரம் கொடுத்து அன்னைக்கு அப்போஸ்தலர் அனுப்புறாரு. வாசிப்போம். மத்தேயு 10:1 அவருடைய எதிர்பார்ப்பை பார்க்கலாம். மத்தேயு 10:1.
அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். இயேசுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால அவங்கள ட்ரெயின் பண்ணி அனுப்புறாரு ஆண்டவர். அந்த 12 பேர்கிட்ட என்ன பண்றாரு? அதிகாரம் கொடுக்குறாரு. முதல்ல அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து அதிகாரம் அவங்களுக்கு மாத்திரமல்ல, இயேசுன் பிள்ளைகளா நடக்கிற அத்தனை பேர், வசனப்படி நடக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அதிகாரம் உண்டு. அவர் நாமத்துல அதிகாரம் என்றால் என்ன? இயேசு நாமத்துல பிசாசுகளை துரத்த முடியும், நோய்களை குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து அவனை அனுப்புறாரு. அனுப்புன பிறகு அவரு பாருங்க, அந்த 12 பேரையும் அனுப்பும் போது சொல்றாரு, அவருக்கு கட்டளையிட்டு சொன்னார், அதிகாரம் கொடுத்து சொல்றாரு. அவங்க சொல்றாரு ஆண்டவர், நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு போகாமலும் சமாரியா பட்டணங்களுக்கு பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு போங்கள், போகில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண வேண்டும். முதலாவது அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரசங்கம் பண்ண வேண்டும். என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும்? பரலோக ராஜ்யம் மிக மிக சமீபமா இருக்குது என்று சொல்லுங்கள். பிரசங்கம் பண்ணிவிட்டு வியாதிகளை சுகப்படுத்துங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணி மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இது எல்லாமே ஆண்டவர் இலவசமாய் கொடுத்துதான் அனுப்புறாரு ஆண்டவர். அதிகாரத்தை இலவசம் தான். ஆனா இன்னைக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க, காசுக்காக விற்கிறாங்க. இன்னைக்கு சபைகள் என்ற பெயர்ல இன்னைக்கு கொள்ளையாடி கொண்டு இருக்கிறார்கள் பணத்துக்காக. நான் ஒரு போதகன், நான் ஜெபிப்பேன், சுகமானா நீங்க எனக்கு காசு கொடுக்க வேண்டும். சில நேரங்கள் ஜெபம் பண்ண பிறகு கை நீட்டுவாங்க, கவர் கடிக்கமா, ஏன்னா ஜெபம் பண்ணிட்டா சுகமாயிட்டாரா, அதெல்லாம் காசு கொடுத்து ஆகணுமா. இது நேரடியாக நீங்க கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், காசுக்காக விற்கப்பட இல்லை. ஏன்னா அதிகாரம் என்பது தேவன் கொடுத்த கிருபை. அதை நாம தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த வேண்டும், பக்தி வித்தி உண்டாவதற்காக தான், அது பணத்துக்காக அல்ல. அதனாலதான் இயேசுவின் பிள்ளைகள் உண்மையா நடக்கும் போது அந்த சீசர்கள் எப்படி 2 பேரா போய் அந்த காரியங்களை செய்து விட்டு வரும்போது அவங்க எல்லாருமே சந்தோஷமா திரும்பி வந்தாங்க. அதே போலதான் நாமும் பிள்ளைகள் நாமும் கூட இலவசம் பெற்றது, நாமும் இலவசமே கொடுக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார், அதே போல நாமும் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும். தேவனுடைய எதிர்பார்ப்பு இதுதான் என்று பார்க்கிறோம். அடுத்தது மத்தேயு 16:24 வாசிக்கலாம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமீன். ஆமீன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். நான் இயேசுவின் பிள்ளைப்பா, இயேசு பின்பற்றேன் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல என்ன செய்ய வேணும்? முதல்ல சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களுக்கு தான் முதல்ல சொல்றாரு. இதை என்ன சொல்றாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நான் இயேசை பின்பற்ற அப்படி சொன்னாக்கா என்ன செய்யணுமா? அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தன்னை வெறுக்க வேண்டும். அப்போ தன்னை வெறுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு உலக தன்னை வெறுக்குதா? இல்ல. இன்னைக்கு உலக கடைசி காலத்துல தற்பிரியர்களா இருக்கிறாங்க, தன்னை நேசிக்கிறவர்களா இருக்காங்க, தன்னையே நேசிக்கிறாங்க. சில நேரங்களை பாத்தீங்கன்னா நியூஸ்கள்ல பாக்குறோம், தன்னை விரும்பி என்ன பண்றாங்க, தன்னுடைய போட்டோவை எடுத்து, நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், நான் இந்த இடத்துல புடிச்சிட்டேன், தன்னை காண்பிக்கும்படி தன்னை விரும்பி போட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்ல போடணும், ஸ்டேட்டஸ்ல போடணும், டிபில போடணும்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கிறது. சில இடங்களை நியூஸ்ல பாக்குறோம், ஒரு நதி அருகே போய் போட்டோ எடுக்கிறாங்க, அதை எடுத்து எல்லாரும் காண்பிக்கணும், அதை பார்த்து சில பேர் மெச்சிக்கொள்ள வேண்டும், தன்னை பிரியப்படுத்தும்படி எடுக்க போறாங்க. ஆனா அலைகள் இழுத்து செல்கிறத பார்க்கிறோம். தற்பிரியர்கள், அது நிமித்தமாக அவர்கள் தங்களை இழந்து போகிறார்கள் சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. தற்பிரியர்களா மாறிவிட்டார்கள். தங்களை அழகைப்படுத்தி கொண்டு மனுஷன் மூலமாக மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கள் காரியங்களை செய்வார்கள். இன்னைக்கு வாட்ஸ்அப் என்ற ஒரு பெரிய டிராப்ல தான் நீங்க மாட்டிருக்காங்க. இதுல நிறைய பேர் யூடியூப் இல்ல தன்னை பிரியப்படுத்தும்படி காரியங்களை செய்து தங்களை வெளிப்படுத்தும்படி தான் எல்லா காரியங்களும் செய்யறாங்க. ஆனா தேவனுடைய வசனங்களை வெளிப்படுத்தும்படி அநேகர் செய்கிறதில்லை. அது குறைவு. ஒரு வசனமோ அநேகருக்கு சீசன் அறிவிக்கும்படி காரியங்களே போடுறதில்ல. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. ஆனா நாம என்ன பண்ணோமா, நம்மளை நாம வெறுக்க வேண்டும். அவன் தன்னையே வெறுக்க வேண்டும், தன்னை நேசிக்க கூடாது. செல்பிஷ்னஸ் எடுத்து போடுங்கப்பான்ட்டு ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்குள்ள இருக்கிற செல்பிஷ்னஸ் தூக்கி விசிறடிக்க வேண்டும். தன்னை நேசிக்கும்படி, எனக்கு இஷ்டமானதை நான் செய்வேன், எனக்கு பிரியமானதை நான் செய்ய போகணும், நான் விரும்புகிறேன்னு சொல்லி அந்த தன்னிச்சை எடுத்து போகணும். தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது பாடுகள். இயேசு கிறிஸ்து அறிந்ததுனால, அவரை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு பாடுகள் உண்டு. இந்த பூமியில அந்த உபத்திரம் உண்டு, ஒவ்வொரு நாளும் உண்டு. நம்ம எல்லாருமே ரிலாக்ஸேஷன்ல எல்லாரும் இருக்க முடியாது. உலக மக்கள் ரிலாக்ஸேஷன்ல இருப்பாங்க.
சுகபோகமா. ஆனா நமக்கு சிலுவை உண்டு, அதை எடுத்துக்கொண்டுதான் நம்ம பின்பற்ற வேண்டும். இது 2 கண்டிஷன் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இயேசு சீஷரா இருக்க வேண்டுமா, அவரை பின்பற்ற வேண்டுமா, இந்த 2 கண்டிஷன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல லூக்கா 9:23 பாக்குறோம், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அணுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன பூர்ணமா பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை பத்தி சொன்னாருங்க. அந்த சிலுவை பத்தி இங்க பாக்குறோம், அணுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். ஒரு நாள் மற்றும் அல்ல, ஒவ்வொரு நாளும் அணுதினமும் டெய்லி அதை நம்ம பின்பற்றுறதுக்காக அந்த சிலுவையின் பாடுகள் மத்தியில் நாம் நடக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இயேசுவின் கால் சுவடுகள் நான் தொடர்வேன் என்றால் நமக்கு 2 கண்டிஷன் உண்டு. நாம் நம்மளை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அணுதினமும் பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அடுத்தது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14 வாசிக்கலாம். 6:14 கலாத்தியர் 6:14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் உண்டாயிருக்கிறது, சிலுவையில் அறையுண்டிருக்கிறதே. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். இங்க பாக்குறோம், நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாட்ட மாட்டேன் என்று பவுல் கூறுகிறார். எதை குறித்து நான் மெச்சிக்கொள்ள மாட்டேன், எதை குறித்து மட்டும், சிலுவை குறித்து, இயேசு கிறிஸ்து சிலுவை பத்தி மட்டும்தான் நான் மேன்மை பாட்டுவேன், வேற எதுவும் அல்ல. ஏன்னா அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அவரால உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறதுனால நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அதே போல பவுல் சொல்றாரு, நானும் கூட எப்படி அறைந்திருக்கேன், உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். எனக்கு உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை, உலகத்துல இருக்கிறேன், நான் சிலுவையில் அறைந்து விட்டேன் சொல்லிட்டு கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமே கிடையாது. புது சிருஷ்டியே காரியம் சொல்லி பார்க்கிறோம். அதே போல 17 வசனத்துல பார்க்கிறோம், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாயிருப்பானாக. என கர்த்தராக இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். பவுல் கூறுவார், behold I bear the marks of the Christ. கர்த்தருடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மையான பாடுகள் மத்தியில நடக்கிற விசுவாசம் சொல்லி பாக்குறோம். பவுல் அவனுக்கு எல்லா விதம் பாடுகள் இருந்துச்சு. இதுக்கு நல்ல ஒரு வசனம். அது எப்படி பாடுபட்டார், இயேசுனுடைய அச்சு அடையாளங்கள் அவர் எப்படி மாம்சத்தில் பாடுபட்டாரோ அதே போல நானும் அந்த அடையாளங்களை தரித்துக் கொண்டிருக்கிறேன் சரீரத்துல. எனக்கும் பாடுகள் இருக்குது, அதே போல எனக்கு பாடுகள் உண்டு, அதுல நான் பிரியப்படுகிறேன்னு சொல்லி பவுலும் கூறுகிறார். ஆனா எதை நம்ம சிலுவையில் அறைய வேண்டுமா அதையும் பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவுள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். ஆமென். கிறிஸ்துவனுடையவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. ஆனா வசனப்படி நடந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்துவனுடைய இருப்போம். அவங்க என்ன செய்வாங்களா, உண்மையிலே இயேசுவின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் என்ன பண்ணுவாங்க, சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எது சிலுவையில் அறைய வேண்டும், மாம்சம் அதன் ஆசை இச்சை, மாம்சம் தொடுகிற காரியங்கள் ஆசைகள், பொருள் ஆசையானாலும் சரி, அது இச்சையானாலும் சரி, எல்லாமே மாம்ச இச்சை. ஏன்னா மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதிருக்குது. ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமும். நம்ம ஒருபோதும் மாம்ச சிந்தையோடு நடக்கக்கூடாது. அப்ப மாம்ச சிந்தை என்றால் என்ன, வசனப்படி இல்லாம நம்ம சுய சிந்தையோடு நடக்கும்போது அது மாம்ச சிந்தை. எனக்கு தோன்றுறது, என் மனசுல என் இடத்துல தோணுச்சு நான் அதை செய்வேன் அப்படின்னு செய்யும் போது அது மாம்ச சிந்தை இல்ல. இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா, வசனப்படி பார்த்து விட்டு இது செய்யலாமா வேண்டாமா என்று முடிவு எடுப்பது அது ஆவியின்படி நடக்கிறது. இது வசனப்படி இருக்குதா, தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நான் செய்யலாமா வேண்டாமா, இது தேவன்கிட்டே கேட்கலாம், விசாரித்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு தாட் வருதுன்னா அது ஆவியின் சிந்தை. என் இஷ்டப்படி எனக்கு தோணுது, நான் இங்க போயிடுறேன், இதை செஞ்சிடறேன், நான் இதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து என் மாம்சப்படி செய்தால் அது மாம்ச சிந்தை. ஆனா கிறிஸ்துவனுடைய அதை செய்ய மாட்டாங்க. எப்படி இருப்பாங்களா, அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறிந்திருக்காரு. நான் எனக்கு கண்ணுல பாக்குறதெல்லாம் ஆசையா இருக்குது, அதை வாங்கிடணும், எனக்கு பணம் இருக்குது அதெல்லாம் வாங்கிடுறேன், அதெல்லாம் மாம்ச இச்சை. அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, உண்மையிலே கிறிஸ்துவ இருந்தா அவங்க எல்லாருமே இப்படி என்ன பண்ணிருப்பாங்க, சிலுவையில் அறைந்திருப்பாங்க. எதை, மாம்சத்தின் அது ஆசை இச்சையும்.
அப்போ ஆசைகளை எங்க அறையணுமா? சிலுவையில் அறைய வேண்டும். இதுதான் நம்ம முதல்ல செய்ய வேண்டும். சிலுவையில் அறைந்து விட்டு அவரை பின்பற்ற வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அப்ப நாம் ஆவியில பிழைத்திருக்கிறோமா? அப்படி இருந்தா ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்க கடவோம் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனா யார் இயேசுவை பின்பற்றுவார்கள்? உண்மையிலே கற்பனை பண்ணி நடக்கிறவங்களா? அதே போல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரத்துல 2-3 மொத்தம் ஒரு தடவை வாசிங்க. 15 2-3. நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரா? நம்மில் ஒருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இயேசு கிறிஸ்து தனக்கே பிரியமாய் நடந்தாரா? இல்லவே இல்லை. அவர் தமக்கு பிரியமானதை எதுவுமே செய்து, பிதாவின் சித்தத்தை செய்ய நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், நான் என் சுயமா பேசவில்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அவருக்கு தமக்கு பிரியமானதை எதுவுமே செய்யவில்லை. அதே போல நாமும் நமக்கு பிரியமான சில பிறன பக்தி வித்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாக முடியும் நம்ம நடக்க கடவோம். அதே போல கிறிஸ்துவன் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசு கிறிஸ்துடைய கால் சொல்ல தொடர அத்தனை பேர்களும் இது முக்கியமான வார்த்தை. இயேசு கிறிஸ்து தமக்கு பிரியமா ஒருபோதும் நடக்கவில்லை. அவர் தமக்கே பிரியமா நடக்கவில்லைன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல நாமும் நடக்க வேண்டும். ஆனா யார் இயேசு பின்பற்றுவாங்க? உண்மையிலே இயேசுவின் பிள்ளைகளா? வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28. யோவான் 10:27-28 வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் சொல்லி எல்லாருமே சொல்லல. அவரு என் ஆடுகள், அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவங்க மட்டும் தான் என் ஆடுகள் சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பின்னால நடக்குது அந்த ஆடுகள். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அதனால அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்போ வசனத்தை கேட்டு கை கொள்ள நடக்கிறவங்க அத்தனை பேரும் அவருடைய ஆடுகளா இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு செவிகளில் கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அத்தனை பேருமே அவருடைய ஆடுகளா இருப்பாங்க. அதான் சொல்றாரு, அவைகள் எனக்கு பின் செல்கிறது வசனம் கேட்டு. அப்ப நான் அவைகளை நித்திய ஜீவன் கொடுக்கிறேன். அப்போ இயேசுவின் கால் தொடர்களை தொடர அவரை பின் தொடர்கிற அத்தனை பேருக்கும் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதே போல அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை, ஒரு நாளும் முடியாது என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போ அவருடைய ஆடுகளா இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. வசனத்தை கேட்கும் போது எனக்கு தான் இயேசுவ பேசுறாருன்னு சொல்லி கேட்டு அதை நான் கை கொண்டு நடக்குவேன்னு சொல்லி அவர் பின்னால் நடக்கும் போது அவங்க நித்தியஜன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோம். அதே போல நாம அவரை பின்பற்ற வேண்டும். அவர் பின்பற்றும் போது நாம் அவரை சேவிக்க வேண்டும். வாசிப்போம். யோவான் 12:26. என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யறனா ஆனா என்னை பின்பற்ற கடவன். அப்ப உண்மையான ஊழியக்காரன் யாருன்னு சொல்லி இந்த வசனம் மூலமே அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நான் ஊழியக்காரன், நீ ஊழியக்காரன் சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிற காரியம் தான் உலகத்துல இருக்குது. ஆனா ஒருவனும் வசனப்படி கை கொள்ள மாட்டாங்க. ஆனா யார ஊழியக்காரன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் எனக்கு ஊழியம் செய்யறதுனால என்னை பின்பற்ற கடவன். அப்ப முதல்ல ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர் தான். ஊழியக்காரன் ஸ்பெஷலா யாரும் குறிப்பிட்டு எங்க சொல்லவில்லை. இல்ல கோட்டு சூட்டை போட்டுக்கொண்டு இல்ல மேடையில் நின்று கொண்டுகிற பேரு ஊழியக்காரனா அல்ல. நம்ம அத்தனை பேரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஏன்னா அவர் பின்பற்ற அத்தனை பேரும் ஊழியக்காரன் சொல்றாரு ஆண்டவர். சொல்லிட்டு சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அதே போல ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எப்படி இருப்பான்? அவரை பின்பற்ற பிள்ளையா இருப்பான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஊழியக்காரன் என்ன செய்யணும்? தன்னை வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தி வசனத்தை கை கொண்டு நடக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட்.
அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குது. நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள். வசனத்தை வந்து நான் மற்ற கற்றுக்கொள்வது அல்ல, மற்றவனுக்கும் நம்ம உபதேசிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரன். ஊழியக்காரன் தனியா ஒரு ஸ்பெஷல் மனுஷன் கிடையாது இங்க. ஆனா இன்னைக்கு அதான் செய்யறாங்க. தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு நான் ஒரு ஊழியக்காரன், தன்னை வெளிப்படுத்துற காரியம் தான் உலகத்துல இருக்குது. நம்ம அத்தனை பேர் ஊழியக்காரன். அப்போ பிதாவானார் கனம் பண்ணுவார். யாருக்கு? அவருக்கு ஊழியம் செய்தால். அதே போல ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசம் தகவல், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எப்படி நடந்தாரு பாத்தீங்கன்னா, அவருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற விஷயத்துல அவரு பயபக்தியா வந்து அன்றைய தினமே அவர் ஆண்டவர் சொல்லும் ஒரு காரியங்களை அவர் செய்து முடித்தார். அதுல முக்கியமா அவர் சொல்லுகிற அந்த சாட்சிகளை பார்க்கலாம். 2 வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 11-12. 4:12-18. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். ஆமென். எந்த அடையாளத்தை பெற்றாரான்னு ஆபிரகாம் பாருங்க. அதாவது விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கலா இருக்கிறவர்களுக்கு தகப்பனா இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றாராம். ஏன்னா மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவர் வந்து விசுவாசத்தில் அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். எப்போது? அதாவது விருத்த சேதனம் முன்பாகத்தான் அதை பெற்றாரு, விசுவாசத்தின் மூலமாக. அப்போ விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும், அப்ப நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோமோ, நாம இன்னைக்கு எல்லாருமே விருத்த சேதனம் இல்லாம தான் விசுவாசிக்கிறோம். நமக்கு தான் நீதி என்ன பண்ணும் பொருட்டாக அவன் தகப்பனா இருக்கும்படிக்கு, நமக்கு தகப்பனா இருக்கும்படிக்கு விருத்த சேதனத்தை பெற்றலா மாத்திரம் அல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசம். அவர் எப்படி அடைந்தார் விசுவாசம்? விருத்த சேதனம் பண்ண பிறகு அல்ல, விருத்த சேதனம் முன்பாகவே அடைந்த விசுவாசம் சொல்லி பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் புறப்பட்டு செல்லுன்னு சொல்லும் போது அவர் ஒருபோதும் தயங்கவே இல்லை. அவர் சொன்ன அந்த தினமே, அன்றைய தினமே அவர் செய்து முடித்தார். 1-2 அல்ல, அவர் எந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படிந்து அன்றைய தினமே செய்து முடித்தார் விசுவாசத்துல. அதான் எல்லாமே காணாமல் தான் விசுவாசாரு. நான் போகிற தேசம் எப்படி இருக்குன்னு அவர் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அதை அன்றைய தினமே செய்து விசுவாசத்தோட செய்தார். அப்போ விசுவாசத்துல வல்லவனானது எப்படி? விருத்த சேதனம் பிறகு அல்ல, விருத்த சேதனம் முன்னதாகவே அவர் விசுவாசத்துல வல்லவனான ஆனார் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசம் சொல்லி பார்த்துட்டு ஆகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறலா இருக்கிறதுக்கு தகப்பனா இருக்கும்படி நாம எல்லாரும் இதுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்போ அந்த அடையாளத்தை அவன் பெற்றான். அப்ப இன்னைக்கு நாம இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோமா? அவருடைய கற்பனைப்படி நடக்கிறோமா? நாம ஒருபோதும் அறியவில்லை, காணாமல் தான் விசுவாசிக்கிறோம். விசுவாசம் நம்ம எல்லாருமே நடக்கிறோம். ஆபிரகாம் கூட அவர் விசுவாசத்தோடு நடந்தார். இன்னைக்கு நாம விசுவாசத்தோடு காணாமல் விசுவாசத்தோடு நடக்கும் போது நாமும் கூட ஆபிரகாம் பிள்ளைகளா இருப்போம். இது எல்லாம் விசுவாசத்தினாலதான். அதே போல இம்மைக்கு மாத்திரம் நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவர் பின்தொடரக்கூடாது. ஏதோ எனக்கு கிடைக்கும், ஏசப்பா ஏற்றுக்கொள்வதா, அதனால நான் ஏசை பின்பற்றேன்னு சொன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்குமா? பரிதபிக்கப்பட்ட நிலைமை சொல்லி பாக்குறோம். ஆனா இந்த ஜனங்க அன்னைக்கு யூதர்கள் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஏசப்பா வந்து 5000 பேருக்கு அற்புதம் செய்யறாரு. அதெல்லாம் கண்டு அவங்கள வந்து விசுவாசத்தோட விசுவாசிக்காம அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு ஏசப்பா என்ன பதில் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 26-29. யோவான் 6:26-29 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களையும் கண்டதினாலே அல்ல, நீங்கள் அப்பம் புசித்தும் திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அழிந்து போகிற போஜனத்திற்கு அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்தினாலே கிரியையும் நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தியரிக்கிறார் என்றார். ஆமேன். ஆமேன். பாருங்க,
இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஏசப்பா அற்புதம் செய்து விட்டு அக்கறைக்கு வந்து போயிட்டு பிறக்கும் பின்னாலே தொடர்ந்து பின்பற்றி வராங்க இவங்க. ஆனா எதற்காக பின்பற்றாங்களோ ஏசப்பா சொல்றாரு. அவங்களை பார்த்துட்டு ஆண்டவர் பார்த்துட்டு, நீங்க இருக்கு ரபி, நீங்க இங்க இருக்கிறீங்களா, இவ்விடத்துல வந்தீரோ அப்படின்னு தேடிட்டு அவங்கள பின்னாடியே வராங்க. அப்ப ஏசப்பா அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டனால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலே என்னை தேடுகிறீர்கள். அப்ப ஏசப்பா எதுக்காக தேடுறாங்களா? அவங்க பின்பற்றி பின்னாடியே வராங்களாம். அற்புதத்தை பார்த்து ஏசப்பா மேல நம்பிக்கை வைத்து அவங்க வரல. எதனால வராங்களா? ஏசப்பா சொல்றாரு, அப்பம் புசித்து திருப்தி ஆயிட்டீங்களா, மறுபடியும் அப்பம் கிடைக்குமான்னு சொல்லி தேடிதான் வராங்களாம். அப்ப ஏசப்பா சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். ஏன்னா இந்த போஜனம் என்பது இது வந்து அழிந்து போகிற ஒரு காரியம். மாம்சத்துல தான் வந்து இது மாம்சத்துல தேவை, இது அழிந்து போகிற ஒரு காரியம். ஆனா எதை முக்கியமா ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். அப்போ இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை வைத்தா நம்ம நிலைமை எப்படி இருக்குமா? பரிதபிக்கப்பட்ட நிலைமை. ஏசப்பா வந்து பின்தொடர்ந்தா ஏதோ உனக்கு கிடைக்கும், எனக்கு அது இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து மக்கள் சத்தியம் சொல்லும் போது கேட்க மனதில்லை. எல்லாமே சரிதான், ஆனா அந்த சபைக்கு போனா எனக்கு ஏதோ ஒரு லாபம் உண்டு, எனக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு ஃபீஸுக்கு சீட்டு கிடைக்குமா, இல்ல வந்து இந்த ஒரு ஸ்கூல்ல எதனா சீட் கிடைக்குமா, இல்ல எனக்கு மரித்த பிறகு அடக்கம் பண்ணதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா, இதெல்லாம் பெனிஃபிட்டுக்காக தான் இன்னைக்கு உலகத்தை தேடுறாங்க. ஆனா அவங்க நிலைமை எப்படி இருக்குமா? பரிதபிக்கப்பட்ட நிலை. இதுக்காக இயேசு தேடக்கூடாது. எனக்கு எது கிடைக்குது, சபைக்கு போனா சந்தா கட்டிட்டா எனக்கு எல்லாமே வந்துருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் மக்கள் எல்லாமே 90% மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா இப்படி தேடக்கூடாது, கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை வைத்து இப்படி தேடக்கூடாது. ஆனா இந்த ஜனங்க அப்படிதான் செஞ்சாங்க அன்னைக்கு. எனக்கு ஏதோ போதனங்க சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டா மறுபடியும் போதனம் கிடைக்கும் பின் தொடர்ந்து வராங்க. அழிந்து போகிற போதத்துக்காக நம்ம நடப்பிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். வாசிப்போம், யோவான் 8:12 வாசிக்கலாம். 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். ஏசப்பா சொல்றாரு ஜனங்களை பார்த்துட்டு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து தெய்வ கிருபை அற்று தன் வழியில விழுந்து போய் இருள இருந்தாங்க. இருள இருந்த மக்களுக்கு ஒளியாக இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்பட்டார். இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார். பாவத்தில் இருந்த மக்கள், பாவனுடைய இருள் அகப்பட்டவர்களுக்கு ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ஏசப்பா சொல்ற, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றினா அவன் இருள நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைவான். ஒளி அல்ல, சாதாரண ஒளி அல்ல, அது ஜீவ ஒளி. அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா என்ன அடைய போறாங்க? அவன் இருள நடக்க மாட்டான், பாவத்துல இருக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்ப இயேசுவின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒளியின் பிள்ளை நடப்பாங்க. அவங்க இன்னும் இருள இருக்க மாட்டாங்க. ஒளியின் பிள்ளைகள் நம்ம நடக்க வேண்டும். அப்ப இயேசுவை பின்பற்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் எப்படி இருப்போமா? ஒளியின் பிள்ளைகளா இருப்போம். அதே போல தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும். நான் கரெக்டா தான் நிக்கிறேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நீ இயேசுவின் வழியில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவன் விழாதபடிக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நம்ம நிதானிக்க வேண்டுமா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கலாம். 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஆமென். நான் நிற்கிறேன்பா, கரெக்டா தான் இருக்கிறேன்பா, வசனத்தை கை கொள்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம நிதானிக்கணுமா? எப்படி? நீங்கள் விசுவாசம் உள்ளோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், மற்றவன் அல்ல. மற்றவங்கள எப்படி நடக்கிறான், அவன் என்ன பேசுறான், அந்த பிரதர் எப்படி நடக்கிறாரு, அவர் என்னென்ன பேசுறாரு, அவர் ஒழுங்கா இருக்கிறாரா, என்னென்ன செய்யறா அப்படின்னு பார்க்காம என்ன பண்ணணுமா? உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும், மற்றவர்கள் அல்ல. நம்மளே பரீட்சித்து பார்க்கணுமா? உங்களையே நீங்களே பரிசுத்து பாருங்கள், ஏன்னா கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறாரா என்று நீங்கள் உங்களை நீங்களே அறியீர்களா? எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா நம்மள டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? மற்றவர்கள் அல்ல, எனக்குள்ள இருக்கிறாரா, நான் கரெக்டா இருக்கிறேன்னா, நிற்கிறேன்னு சொன்னேனே, நான் உண்மையிலே வசனப்பட இருக்கிறேன்னா, வசனப்படி நடக்கிறேன்னா அப்படின்னு நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் கூறுகிறது. ஆனா இவ்வளவு வந்து பார்த்தோம், நான் இயேசுவை பின்பற்றேன்,
ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் வந்து சீஷர்களும் கேட்கறாங்க. அதுக்கு ஏசப்பா ஆன்சர் கொடுக்குறாரு. பார்க்கலாம். லூக்கா 18:28-30. லூக்கா 18:28-30 வாசிங்க. லூக்கா 18:28-30. அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். சீஷர்களுக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் வந்து ஏசப்பா பின்பற்றி வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? அதான் டைரக்டாவே அவங்க கேக்குறாங்க. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். ஏன்னா ஏசப்பா சொன்னாரு. பேதுரு எப்படி சூஸ் பண்ணாரு? மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற பேதுரு பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் அப்படின்னு தான் ஏசப்பா வந்து கூப்பிடும்போது, பேதுரு எல்லாத்தையும் அவங்க தகப்பனை விட்டுட்டு, அந்த படகை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே பின்பற்றி வர்றாரு. அதனாலதான் பேதுருக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, ஒரு சந்தேகம் வந்துச்சு. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கும்போது, அதற்கு அவர், தேவனுடைய நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரனையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவர்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா நமக்கு இந்த பூமியில ரிவார்டு இல்லை. அந்த ரிவார்டு என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியமா இருக்க போகுது. அதான் ஏசப்பா சொல்றாரு, இம்மையிலும் அதிகமானவர்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை. அப்ப நித்திய ஜீவன் தான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ். ஏன்னா இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது, டெம்பரரின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா நித்தியமாய் என்றென்றைக்கும் வாழப்போகிறது தேவனுடைய ராஜ்யம். அதான் சொல்ற, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் நமக்கு கொடுத்தது மிகப்பெரிய வாக்கு தத்தம். அப்போ நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்க போகுது இல்லையா, அதுதான் பெரிய கிஃப்ட்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ரிவார்டுன்னு சொல்லி பாக்குறோம். வாசிப்போம். கடைசி ஒரு 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 14-16 ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 14-16. நீங்கள் முன்னே உங்களுக்கு அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, உங்களை அழைத்தவர் பரிசுத்தவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலே எல்லாமே பரிசுத்தராய் இருங்கள். ஆமேன். பாருங்க, ஆனா முக்கியமா அவரை பின்பற்றோம் சொல்லுவோமாகில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வசனம். பாத்தீங்கன்னா, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல். ஒரு காலத்துல எல்லாமே நடந்து கொண்டுதான் இருந்தாங்க. யாரும் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. உங்களை அறியாமல தான் அவள் இச்சையின்படி நடந்தீங்க. ஆனா கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து இன்னைக்கு உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போலவே நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே லேவியராகமத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் கட்டளையாக, நான் பரிசுத்தர் ஆதால் நீங்கள் பரிசுத்தமா இருங்கள் என்று. இதேதான் இங்கேயும் பார்க்கிறோம். இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? ஹோலினஸ். எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பது பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது என்ன? நான் வந்து பயபக்தியோட வந்து நான் சபைக்கு வரம்பா, வசந்த கேட்கிறேன், வாசிக்கிற போயிடுறேன், அது மாத்திரமா? எல்லாவற்றிலும் பேசுகிற வார்த்தை, நம்ம அந்தரங்கத்திலும் இல்ல வேலை ஸ்தலத்திலும் சரி, நம்ம மற்றவங்களை பேசும்போது, நடக்கும்போது, சபையிலும், நம்முடைய வீடுகளிலும், வேலையிலும், எல்லாவற்றிலும் நம்ம எதை சொல்ல வசனம் பார்க்கிறோம், உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஹோலினஸ் என்பது, தூய்மை என்பது எல்லா காரிலும் இருக்கணும். கையிட்டு செய்கிற காரியம், வேலை ஸ்தலத்துல லஞ்சம் வாங்காம வேலை செய்யறது, இது எல்லாம் மட்டும் வந்து ஆண்டவர் பார்ப்பாரு. உத்தமத்தை, அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியும். யோசேப்பு தன் அந்த அரங்கத்துல உத்தமம் நடந்து கொண்டார். அப்ப பரிசுத்தம் என்பது வெளியரங்கம் மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளான சுபாவத்துக்குள்ள அந்த அரங்கத்தில் நம்ம இருக்க வேண்டும் தேவன் விரும்புறார். நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். 2 ஒரு கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பிலிப்பு 3:17 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடியே நடக்கிறவர்களை மாதிரியே நோக்குங்கள். ஆமேன். பாருங்க,
இங்க பாருங்க, பவுல் சொல்றாரு, நீங்கள் என்னோட கூட பின்பற்றலாகி, நான் எப்படி கிறிஸ்துவ பின்பற்றனோ அதே போல என்னோட கூட சேர்ந்து அவர் பின்பற்றலாம் ஆகி, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். மாதிரியா எக்ஸாம்பிளா அதை நோக்கி நடங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதான் சொல்றாரு பவுல், நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றலாகி. பவுல் சொன்னாரு, தேவனை பின்பற்றலாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போலவே நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதுதான் பிரதான கற்பனை முதன்மையான கற்பனை. கிறிஸ்து நம்ம மேல எப்படி அன்பு வைத்தார், எப்படி அன்பை காண்பித்தார்? தன் ஜீவனை கொடுத்தனால அல்லவா? நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார், தன் ரத்தத்தை நமக்காக சிந்தினார், தன் ஜீவனை கொடுத்தார். இதுதான் வெளியேற பெற்ற அன்பு. நம்ம மேல அன்பு கூர்ந்தால் செய்தார். நம்முடைய 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 பாடுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவன் ஜீவனே கொடுத்தாரு, ஒவ்வொருத்தருடைய மனுஷனுக்காக. ஆதாம் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்த அத்தனை பேருக்காக அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அன்றே அவர் தன் ஜீவனை கொடுத்து விட்டார். அப்போ ஒப்பு கொடுத்து நம்மள அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ இயேசுவின் கால்சோடுகளை தொடர்றதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதாவது அழைக்கப்பட்டதிலிருந்து எண்ணி கிறிஸ்து உங்களுக்கு பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அழிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாக பின்வைத்து போனார். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுள் என்று பார்த்தோம். கிறிஸ்துவோட சிந்தை என்ன இருந்ததோ அதே போல நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும். அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்றால் நாம் சீஷரா மாற வேண்டும். அப்ப நாம சீஷரா மாறுவதற்கு அவர் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு அறிந்தால் மட்டுமே நாம் சீஷரா மாற முடியும். இயேசு அறியாவிட்டால் அவருடைய கற்பனை எப்படி அறிவது? எப்படி அறிந்து கொள்வது? வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப நாளுக்கு நாள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அவரை அறிந்து கொண்டு நாம் சீஷராக மாறி அவருடைய வழியில் நடக்க வேண்டும். உலகம் தன் வழிகளை இச்சையின்படி நடக்குது, ஆனா நாமும் அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அந்த வழி எங்க இருக்குது? தேவனுடைய ராஜ்யம். அதற்கான வழியை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஏசாப்புக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட கூட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சோ ஒரு முடிவு ஜெபத்தை யாருன்னா ஒருத்தர் பண்ணுங்க. ஒரு சகோதரியோ சகோதரனோ ஒரு முடிவு ஜெபத்தை பண்ணுங்க. யாருன்னா ஒருத்தர் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர் பண்ணுங்க. பிரதர் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒரு முடிவு ஜெபம் பண்ணுங்க. நான் பண்றேன் பிரதர். சூத்திரம் 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 இயேசுப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் சகோதரனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே நீங்க வெளிப்பட்டீங்கப்பா. அப்பா, நீங்க சொல்ற அத்தனை வசனங்களும் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு வசனமும் அது கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தனக்கென்று எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் அதன்படி செய்கிற பிள்ளைகளா அப்பா எங்களை மாற்றி போடுங்கப்பா. மாம்சத்தின் சிந்தை மரணம்னு சொல்லியிருக்கீங்கப்பா, ஆவின் சிந்தையோ நித்திய ஜீவன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா, நம்ம ஒவ்வொரு காரியமும் ஆவியில் செய்கிறோமா மாம்சத்தில் செய்கிறோமான்னு அப்பா எத்தனையோ மூப்பர்களை கொண்டு அப்பா நீங்கள் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறபடியால் நாங்கள் சிந்தை எதுவுமே எதுலேயும் எந்த உலகத்தை திரும்பி பார்க்காம ஆண்டவரே, பவுல் தன்னுடைய உலகம் இல்லை லாபமாக இருக்கிற எல்லாத்தையும் எப்படி நஷ்டமாக நினைச்சாரோ அதே போல் ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா நினச்சி அப்பா இனி அப்பா வரப்போகிற நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் உதறிட்டு அப்பா உங்களுக்கு நிற்கிற பிள்ளைகளாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. புதுசாக வர சகோதர சகோதரிகளை இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்கப்பா. இந்த கூடுகையில் ஒருவரும் வீணாக போகாதபடிக்கு அப்பா கூடுகையில் எல்லாரும் உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டு அதன்படி அனுதினமும் அதை செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற்றி போடுங்கப்பா. வசனத்தை கேட்குறோம் ஏதோ டீச்சிங் பாடம் கற்றுக்குறோங்கிற மாதிரி இல்லாமல் இந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தக்கூடிய அதை நாம் எப்படி நடந்துக்கணும்னு ஏசப்பா நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. அதன்படி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக வச்சுருக்கோம். அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையும் இறக்கமும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. வீட்டு கூடுகையில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளும் ஒருவரும் வீணாக போகாதபடி அப்பா நாங்கள் எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ளே வரணும்னு நாங்கள் பிரியமாக அப்பா உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய குறைகளையும் அவங்க இருதயத்தில் நீங்கள் பேசி ஆண்டவரே நீங்கள் எங்களை மட்டாய் தண்டிங்கப்பா. அவமாய் போகாதபடி உங்களுடைய கோபத்தால் அல்ல ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள்ளே அழைச்சிட்டு போவீங்கன்னு ஒவ்வொரு சகோதர சகோதரியும் வாஞ்சையாக இருக்கா ஏசப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்றும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கன மகிமை யாவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். Amen. Amen. Praise the Lord, sisters. Thank you. Praise the Lord. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. Thank you, brother.